சார் வணக்கம். அர்ஜுன் சப்பாத். வணக்கம் சார், இப்போ நீங்க லண்டன் போயிருந்தீங்க இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்காக. அதை பத்தி ஒரு சுருக்கமா சொல்லுங்களேன். லண்டன்ல என்னதுக்காக போயிருந்தீங்க, எங்க பேசுனீங்க அப்படிங்கறத பத்தி. லண்டன் நாடாளுமன்ற கூட்டுக்குழு, அதாவது ஆல் பார்ட்டி பார்லிமெண்டரி குரூப்ஸ் ஃபார் தமிழ் அப்படிங்கிற அமைப்பு லண்டன் நாடாளுமன்ற சபாநாயகரால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு கடந்த 2 ஆண்டுகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அமைப்பும் பிரிட்டானியா தமிழர் பேரவையும் இணைந்து இலங்கையிலே நடைபெற்ற போர் குற்றங்கள் தொடர்பான ஒரு சர்வதேச சுயாதீன இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் என்கொயரி, சர்வதேச சுயாதீன விசாரணை வேண்டும், நீதி வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்ற கட்டிடத்திலேயே ஒரு கூட்டுக்குழு கூட்டத்தை நடத்தினார்கள். அந்த கூட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்வதற்காக தமிழகத்திலிருந்து அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இந்து சமய மக்களின் பிரதிநிதியாக நான் பங்கெடுத்துக் கொண்டேன். சார், நீங்க பேஸ்புக்கு இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு நாத்திகம், ஒரு பிராமண எதிர்ப்பு, இந்து மத எதிர்ப்பு, அந்த மாதிரி ரொம்ப கொச்சைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய எழுதுறாங்க. அவங்களை இலங்கை தமிழர்களுக்கு கடவுள் பக்தி இருக்காங்கிறதே இதுல இருந்து எங்களுக்கு வலைத்தளங்கள்ல இருந்தே ஒரு சந்தேகமா இருக்கு. உண்மை நிலை என்ன? நீங்க இலங்கைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க இல்லையா? ஆமா, இலங்கைக்கும் நான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்திருக்கிறேன். உண்மையில் இலங்கை என்பது ஒரு அற்புதமான சிவபூமி, புண்ணிய பூமி. ஒரு காலத்தில் குபேர நாண்டு, பிறகு அது ராமாயண மகாபாரத பூமியாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பஞ்சேஸ்வரங்கள் இருக்கக்கூடிய பூமி. இலங்கையில பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய நம்முடைய தமிழ் இந்துக்கள், அவங்க மொழியால் மட்டுமே தமிழர்கள், ஆனால் சமயத்தால் வாழ்வியலால் அவர்கள் இந்துக்கள், இந்திய தேசிய தொடர்புடையவர்கள், இந்து தேசிய தொடர்புடையவர்கள். அவர்கள் எப்பொழுதும் அதை விட்டுக் கொடுத்ததில்லை. சுவாமி விவேகானந்தர் இந்து மத பிரச்சாரத்தை கொழும்பு டு அல்மோரா என்றுதான் தன்னுடைய பிரச்சாரத்தை அங்கிருந்துதான் துவங்குகிறார். அப்படித்தான் புத்தகத்தை எழுதுகிறார். அந்த விவேகானந்தர் அங்கே பிரச்சாரம் செய்ய போன பொழுது புத்த மத குருமார்கள் கூடி அவரை தாக்க முயற்சித்த போது, அவரை கொல்ல முயற்சித்த போது அவரை காப்பாற்றி அந்த இலங்கை முழுக்க அழைத்து சென்று இந்து சமய பிரச்சாரம் செய்தவர்கள் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள். அவர்கள் சைவத்தையும் தமிழையும் இரு கண்ணாக போற்றுபவர்கள். அவர்களில் ஒருவரை கூட நீங்கள் நாத்திகரை பார்க்க முடியாது. ஏதாவது விரல் விட்டு எண்ணக்கூடிய, இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாத்திகர்களை கூட நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அளவு கூட இங்கே கூட இல்ல, அங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் நாத்திகர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த திராவிட இயக்கத்தவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கொள்கை ரீதியாக வாழ்வியல் ரீதியாக கிடையாது. இப்போ சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரே நாத்திக, இலங்கை தமிழர்கள் நாத்திக பிரச்சாரம் தான் ஜாஸ்தியா இருக்கிறது இல்லையா? அது எதனால உருவாருது? சமூக வலைத்தளங்கள்ல எழுதக்கூடியவர்கள் உண்மையான இலங்கை தமிழர்கள் நிச்சயமாக நாத்திக பிரச்சாரத்தில் ஈடுபட மாட்டார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், ஈவே ராமசாமி அவர்கள் இங்கே இருந்த பொழுது இலங்கையில இருந்து கதிரவேல் பிள்ளை என்று மிகப்பெரிய சைவ தமிழ் அறிஞர் அவரை சந்திக்க வந்தார். அப்படி சந்திக்க வந்து பேசுகிற பொழுது அப்பொழுது ராமசாமி நாயக்கர் அவர்கள் இதை பெரிய புராணத்தை கொளுத்துவோம், ராமாயணத்தை கொளுத்துவோம், மகாபாரதத்தை கொளுத்துவோம் என்கிற பிரச்சாரத்தை செய்து கொண்டிருந்தார். இவைகள்லாம் மூட நம்பிக்கை என்று சொல்லி அப்பொழுது கதிரவேல் பிள்ளை அவர் அந்த போராட்டத்தை அறிவித்த உடனேயே அவர் முன்னாலேயே கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார். பெரியாருடைய முகத்திற்கு நேராகவே, நீங்கள் செய்வது மிக தவறு, நான் உங்கள் வீட்டில் பால் குடித்து விட்டேன், நீங்கள் குடித்த தேநீரில் பால் இருந்தது. அவர் முன்னாலேயே அந்த பாலை கட்டிவிட்டு சென்று விட்டார். அந்த அளவிற்கு நம்முடைய சமயத்திலே மிகுந்த ஈடுபாடு உடையவர்கள் அவர்கள் பிராமண எதிர்ப்பாளர்கள் கிடையாது. அவர்கள் தங்களுடைய மத குருவாக கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களைத்தான் அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள். ஈழத்தமிழர் விடுதலைக்காக ஆயுதம் ஏந்திய பிரபாகரன், ஆயுத போராட்டம் நடத்திய பிரபாகரன் கூட ஒரு திருக்கோவில் அர்ச்சகரை நடு ரோட்டிலே போட்டு புத்த ராணுவத்தினர் எரித்த பொழுது, சிங்கள ராணுவத்தினர் எரித்த பிறகுதான் அந்த அந்தணர்களை காப்பதற்காகத்தான், அந்த குருக்களை காப்பதற்காகத்தான் இத்தகைய அநியாயங்கள் நடைபெறுகிறது, இதை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிரபாகரன் ஆயுதம் ஏந்தினார். இது மிக தவறான பிரச்சாரம் சார். ஆனா பிரச்சாரம் இருக்கட்டும், ஆனா நம்ம ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு இந்திய மக்களிடையே பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர்கள் பேர்ல ஒரு முன்பு இருந்த அந்த அளவுக்கு பாசம் இப்ப இருக்காங்கிறதே ஒரு டவுட்டா இருக்கு. அதை எப்படி நீங்க பார்க்கிறீங்க? மிக நியாயமான கேள்வி. உண்மையில் இலங்கையில நடைபெற்று வருகின்ற அந்த விடுதலை போராட்டம் என்பது ஒரு காலத்துல பிரிவினைவாதமாக பார்க்கப்பட்டது. ராஜீவ்காந்தியினுடைய படுகொலைக்கு பிறகு அது பயங்கரவாதமாக பார்க்கப்பட்டது. தற்போது சமீபத்தில அந்த யுத்த முடிவில முள்ளிவாய்க்கால் சம்பவத்திற்கு பிறகுதான் இது ஒரு விடுதலை போராட்டம். இந்த மக்கள் தொடர்ந்து 60 ஆண்டு காலமாக சிங்கள பௌத்த ஆதிக்கத்திற்கு எதிராக, அங்கே நடைபெறுகின்ற இனவெறி மதவெறி அரசிற்கு எதிராக தங்களுடைய சுய அடையாளங்களை காப்பாற்றிக் கொள்ள, தங்கள் மண்ணை காப்பாற்றிக் கொள்ள அவர்கள் நடத்துகின்ற போராட்டம் என்று இப்பொழுதுதான் அது வெளியே தெரிந்திருக்கிறது. ராஜீவ்காந்தி கொன்ற அந்த சம்பவத்திற்கு
வந்து அவர்கள் உண்மையிலேயே விடுதலை புலிகள் மிகப்பெரிய வருத்தத்தையும் மிகப்பெரிய அவர்கள் வந்து ஒரு பின்னடைவையும் சந்தித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த போராட்டம் தோல்விடுவதற்கு காரணம் ராஜீவ்காந்தி படுகொலை தான். இந்த ராஜீவ்காந்தி படுகொலை ஒரு சம்பவத்தோடு மட்டுமே தொடர்பு படுத்தி அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய அந்த நலன்களையும் உரிமைகளையும் நாம் புறந்தள்ள முடியாது. இப்ப ராஜீவ்காந்தியும் இல்ல, பிரபாகரனும் இல்ல. கடந்த போரிலே புலிகள் முழுமையாக புறக்கணிக்கு, அதாவது முழுமையாக ஒடுக்கப்பட்டு விட்டார்கள். டெத் சர்டிபிகேட் கூட கொடுத்துட்டாங்க பிரபாகரனுக்கு. காரணம் அந்த போருக்கு பிறகு இந்த 3 ஆண்டுகளாக இன்னும் அங்கே சிங்கள மயமாக்குதல், இராணுவ மயமாக்குதல், நம்முடைய இந்து கோவில்களை புத்த கோவில்களாக மாற்றுதல், நம்முடைய மக்களை அகதிகளாக அங்கிருந்து விரட்டுதல், இவைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இருந்தாலும் இந்த பழைய நினைவுகள் மக்கள் மனதிலிருந்து இன்னும் மாறல. இப்ப புலிகள் என்ன பண்ணாங்க, அமிர்தலிங்கம், யோகேஸ்வரன் மாதிரி ஒரு நல்ல காந்தியவாதி தலைவர்களை கொன்றாங்க. ராஜீவ்காந்தி கொலைகளின் போது பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி மாத்திரம் கொலைப்படல, ஒரு 20 பேருக்கு மேல இருக்கிற போலீஸ் அதிகாரிகள், மற்ற நம்ம தமிழ்நாட்டு மக்களே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதுல. அதனால மக்களுடைய மனதில், அதாவது நீங்க சொல்லக்கூடியது உண்மை. ராஜீவ்காந்தியினுடைய படுகொலை போலவே இந்திரா காந்தியினுடைய படுகொலையும் இந்த இந்திய மண்ணிலே நடந்தது. இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட பொழுது ஒட்டுமொத்த காங்கிரஸ்காரர்களும் டெல்லியில மட்டுமே 1000க்கும் மேற்பட்ட சீக்கியர்களை கொண்டு குவித்தார்கள். ஆனால் அந்த ஒரு தனிநபர் படுகொலை என்பது ஒட்டுமொத்த ஒரு இனத்துக்கு விரோதமாக அந்த சீக்கியர் விஷயத்திலே பார்க்கப்படவில்லை. ஆனால் இங்கே மட்டும் ராஜீவ்காந்தி படுகொலை என்பது ஒரு பிரபாகரனோ அல்லது ஒரு புலிகள் இயக்கமோ செய்த தவறுக்காக ஒட்டுமொத்த அந்த மக்களை அவர்கள் கொடுமைப்படுத்துவது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. மக்கள் அப்படி பிராண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவிற்கு மிகவும் விசுவாசிகள். அவர்கள் இந்தியாவை தங்களுடைய தாய்நாடாக நினைப்பவர்கள். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் 3 யுத்தங்கள் நடந்தது. அந்த 3 யுத்தத்திலும் பௌத்த குருமார்களும் பௌத்த அரசாங்கமும் சிங்கள அரசாங்கமும் பாகிஸ்தானைத்தான் ஆதரித்தது. ஆனால் தமிழர் தலைவர்கள் அனைவருமே, தமிழ் பகுதிகள் அனைத்துமே இந்தியாவை ஆதரித்தார்கள். பாகிஸ்தான் விமானம் பெட்ரோல் நிரப்புவதற்கு அங்கே சிங்கள அரசு அனுமதித்த பொழுது அதை எதிர்த்து நின்று அந்த விமானத்திலே பெட்ரோல் நிரப்ப முடியாதபடி இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு ஏதுவாக நடந்து கொண்டார்கள். அங்கே அவர்கள் வலிமையாக இருக்கிற வரைதான் இந்தியாவுடைய உள்நாட்டு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். இல்லை என்றால் சீனா பாகிஸ்தானுக்கு ஆதரவாகத்தான் சிங்களவர்கள் இருப்பார்கள். வலைத்தளங்கள்லாம் பார்க்கும்போது இலங்கை தமிழர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்களா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கிற இலங்கை தமிழர்களா இருக்கட்டும், அவங்க வந்து இந்திய இறையாண்மையை கொச்சைப்படுத்துற மாதிரி எழுதுறாங்க. நிறைய இந்தியாவை பத்தி சேலஞ்ச் பண்ணி நிறைய எழுதுறாங்க இல்லையா? அது பார்க்க இலங்கை தமிழர்கள் எழுதுவதல்ல, இலங்கை தமிழர்கள் பேரை பயன்படுத்தி கொண்டு இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள், உதாரணத்துக்கு ஈவேரா படத்தையும் பிரபாகரன் படத்தையும் போட்டுக்கிறாங்க. திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள் போட்டுட்டு போய் பூணூல இருக்கிறாங்க, போட்டுட்டு போய் கோயில் முன்னாடி கடவுள் இல்லைன்னு கல்விட்டு வைக்கிறாங்க. இது அந்த இயக்கத்துக்கும் இலங்கை தமிழ் மக்களுக்கும் மிகப்பெரிய கெட்ட பேர் ஏற்படுத்துது. உண்மையிலே இலங்கை தமிழ் மக்கள் வந்து கோவில்கள் மேல ரொம்ப ஈடுபாடுடையவர்கள். அவர்கள் எப்பொழுதும் கோவில்களை, அவங்களே நிறைய கோயில்கள் உலகத்துல எங்கெல்லாம் புலம்பெயர்ந்து சொன்னார்களோ அங்கெல்லாம் பல புதிய பிள்ளையார் கோயில், அம்மன் கோயில், பல சிவன் கோயில்களை கட்டி இருக்கிறார்கள். அவர்கள் அந்த குருக்களை எல்லாம் வந்து மத குருமார்களாக அவர்கள் தங்களுடைய தலைவர்களாக நினைக்கிறார்கள். அவங்க வந்து என்றைக்குமே வந்து இந்த மாதிரி இப்ப சித்திரையை வந்து இப்ப வந்து புத்தாண்டு இல்ல, சித்திரை தை ஒண்ணுதான் புத்தாண்டுன்னு சொன்னாங்க. அது இலங்கை தமிழர்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அது சித்திரை ஒன்றுதான் புத்தாண்டு என்று அவர்கள் சொன்னார்கள். அதே போல கோவில்களிலே வழிபாடு நடத்துவது, இப்ப வந்து குடமுழுக்கு நடத்துவது சமஸ்கிருதத்தில நடத்தக்கூடாது, தமிழிலே நடத்த வேண்டும், திருமணங்கள் சீர்திருத்த திருமணங்கள் செய்ய வேண்டும், தமிழிலே திருமணம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். பிரபாகரனே தன்னுடைய திருமணத்தை வந்து திருப்போரூர் முருகன் கோவில்ல சாஸ்திர சம்பிரதாயப்படிதான் செய்து கொண்டார். ஒரு இலங்கை தமிழன் கூட ஈவேரா முறைப்படி சீர்திருத்த திருமணம் செய்து கொண்டவன் அல்ல. அதே போல நம்முடைய கோவில்களில் இந்த குடமுழுக்கு அல்லது இந்த வாழ்வியல் சடங்குகள் இவற்றையெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் எங்களுடைய மத மொழியாக சமஸ்கிருதத்தை கருதுகிறோம், நாங்கள் அதைத்தான் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். ஆகவே இங்கே இருப்பவர்கள் அந்த ஒரு பெரிய ஒரு வரலாற்று பிழை இங்கே நடந்திருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டிலே திராவிட இயக்கங்கள் எழுச்சியும் ஆட்சியையும் கைப்பற்றி இங்கே இருக்கிறார்கள். எழுச்சி பெற்று அவர்களுடைய தாக்கம் தான் இந்த அரசியலில் இருக்கிறது. வைகோ, சீமான், நெடுமாறன் போன்றவர்கள் சொல்றதெல்லாம் வந்து இலங்கை மக்களுக்கு எதிரான ஒரு கருத்துக்களா? அது உண்மைதான். அவங்க இலங்கை மக்களுடைய தப்பான ஒரு ஃபால்ஸ், தப்பான முகத்தை இங்க காட்டுறாங்க. இலங்கை தமிழ் மக்கள் எல்லாம் முழுமையான இறை நம்பிக்கை உள்ளவர்கள். அவர்கள் சங்கிலி மன்னன், இலங்கையை கடைசியாக அந்த மன்னன் அங்கே மோசடி மதமாற்றம் செய்த 400 பாதிரிமார்களை நாட்டை விட்டு வெளியேற்றினால் அவர்களுக்கு சிறைச்சேதம் தண்டனை விதித்தான். அவங்க மதம் மாற மாட்டேன்னு மறுக்கிறாங்க. இன்றைக்கு கூட முகாம்களிலே அவர்களுடைய வறுமையை, அவருடைய அறியாமையை பயன்படுத்தி எத்தனையோ மதமாற்ற முயற்சிகள் முஸ்லிம்கள் தரப்பிலிருந்தும் கிறிஸ்தவர்கள் தரப்பிலிருந்தும் செய்யப்படுகிறது. ஆனாலும் அந்த மக்கள் நம்முடைய திருநீற்றையும் நம்முடைய உத்ராட்சத்தையும் கைவிடாமல் காத்து நிற்கின்றார்கள். அந்த மக்கள் வைகோ போன்றவர்கள் அல்லது நெடுமாறன் போன்றவர்கள் எல்லாம் தமிழர் தலைவர்களாக உலகத்திலே அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. இப்ப அவங்க போராட்டம் இங்க தப்பா புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்க வந்து அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடுன்னு சொல்றவங்க தான் தமிழர் தலைவர்களாக இருந்தார்கள்.
அங்க இருந்து அமிர்தலிங்கம் போன்றவர்கள், செல்வா போன்றவர்கள், அதன் பிறகு வந்த போராளி குழுக்கள் எல்லோருமே இங்க யாரை சந்திச்சார்கள்? எல்லாம் இவங்களை தான் சந்திச்சாங்க. ஏன்னா இவங்க தான் இங்க தமிழர் தலைவரா இருக்கிறாங்க, இவங்களை தான் சந்திச்சாங்க. ஆனா அங்க இருந்து வந்த பௌத்த அந்த தலைவர்கள், ஆட்சியாளர்கள், ஜெயவர்தனாவா இருக்கலாம், சந்திரியாவா இருக்கலாம், இப்ப இருக்கிற ராஜபக்சே வந்தா கோயிலுக்கு வர்றாங்க. ஆனா உண்மையில் அது ஒரு புத்த மத அரசாங்கம். புத்தரை தவிர யாரும் ஜனாதிபதியாக முடியாது, புத்தனை தவிர வேறு யாரும் ராணுவ உயர் பதவிகளுக்கு வர முடியாதுங்கிற நிலை இருந்தாலும் அவர்கள் இங்க வந்து நம்ம கோயிலுக்கு வருவாங்க, ஜோசியாரை பார்ப்பாங்க. ஆனா நம்ம தமிழர் தலைவர்கள் வந்து இங்க தமிழர் தலைவர்கள் யாரை பாக்குறாங்க? இதை வடநாட்டுக்கு என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இவங்க கூட திமுக நினைச்சுக்கிட்டு மிக தவறு சார். அப்படி இருக்கும்போது இப்ப வந்து புலிகளுடைய கொள்கைகளும் இலங்கை தமிழர்களுடைய ஒரு நிலையும் வேற வேற அப்படின்னு இல்லாம, இப்ப புலிகளை விமர்சனம் செய்தா இலங்கை தமிழர்களுக்கு ஒரு மாறுபட்ட கருத்து சொல்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு தமிழ்நாட்டுல ஒரு உணர்வு இருக்கு இல்லையா? இலங்கை தமிழர்களை நீங்க புலிகளை விமர்சித்தால் அது இலங்கை தமிழர்களை விமர்சிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் உருவாருது. எதனால உருவாருது இந்த மாதிரி? அந்த தோற்றத்தை இவங்க திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் அப்படி உருவாக்குகிறார்கள். இங்க இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளும் இங்க இருக்கக்கூடிய நக்சலைட்டுகளும் அப்படியான தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். உண்மையில ராஜீவ்காந்தி படுகொலை, ராஜீவ்காந்தி காலம் முடிஞ்சு போச்சு. பிரபாகரன் புலிகள் இயக்கம் முழுமையாக ஒடுக்கப்பட்டு விட்டது. அதை ராஜபக்சேவும் உறுதிப்படுத்திட்டாரு, இவங்களும் உறுதிப்படுத்திட்டாங்க. இத்தனைக்கு பிறகும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கும் அவர்களுக்கு சம உரிமை கிடைக்கவில்லை. அவர்களுடைய வயல்வெளிகள் பறிக்கப்படுகிறது, அவர்களுடைய ஆலயங்கள் ஆக்கிரமிக்கப்படுகிறது, அவர்களுடைய வாழ்வியல் அந்த தொன்மை சான்றுகள் இன்றைக்கும் அளிக்கப்படுகிறது. இதுதான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சொல்றாங்க இல்லையா, இவர் பிரபாகரன் திரும்பி வருவார், பிரபாகரன் உள்டன் இருக்கிறார் அப்படின்னு தானே இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சாரம், பிரபாகரன் திரும்பி வருவாரு, மறுபடியும் ஆயுதம் எடுப்போம்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு போயிருவாங்க. இதனால அங்க பாதிக்கப்படுறது யாரு? இன்றைக்கும் 40 லட்சம் மக்கள் வச்சு கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் இவங்க பிரபாகரன் திரும்பி வருவாங்க, இவங்க ராஜபக்சே கரத்தை வலுப்படுத்துறாங்கன்னு தான் அர்த்தம். ஒரு பக்கம் இலங்கை தமிழர்கள் ராஜபக்சே அப்படிதான் சொல்லிட்டு இருக்கான், பயங்கரவாதத்தின் வடிவம் பிரபாகரனை ஒடுக்குவதற்காக இந்த போர் நடைபெற்றது. அப்ப பிரபாகரன் இருக்கிறனா இன்னும் இந்த போர் தொடரும் அப்படின்னு என்ன? தமிழர்கள் மீதான அடக்குமுறை தொடரும் தான் அர்த்தம். அப்ப ஏன் தமிழ்நாட்டு தலைவர்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க? தமிழ்நாட்டு தலைவர்கள் இந்த பிரச்சனையை இப்படித்தான் அணுகிறாங்க. இதுதான் இந்த பிரச்சனையில மிகப்பெரிய பின்னடைவை இலங்கை இந்து தமிழர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு என்ன தீர்வு தான் நீங்க சொல்றீங்க? இப்போ இதற்கு தீர்வு, இலங்கை என்பது இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான நாடு, அண்டை நாடு என்பது மட்டுமல்ல, நம்முடைய தொப்புள் குடி உறவுகள், பாரம்பரியத்தால், கலாச்சாரத்தால், பண்பாட்டால் அந்த இலங்கையில சீனாவோ பாகிஸ்தானோ வராமல் இருக்கும் வரை இந்தியாவுடைய உள்நாட்டு பாதுகாப்பு மிக உறுதி செய்யப்படும். அங்கே சிங்களவர்கள் அதை ஒரு மத நாடாக, பௌத்த நாடாக, அதை ஒரு இன நாடாக அறிவித்து அங்கே வேற யாருக்கும் உரிமையில என்கிற சூழலை ஏற்படுத்தி இன்றைக்கும் அங்க இருக்கிற மக்களை அன்றாடம் ஆஸ்திரேலியாவுக்கும் அங்கேயும் இவங்களே அகதிகளா விரட்டி அடிக்கிறாங்க. நம்முடைய மீனவர்கள் மேல வெறுப்பு கொண்டு இன்றைக்கும் அவர்கள் தொடர்ந்து சுட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள், தாக்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு மட்டுமல்ல, இந்திய மீனவர்கள் பிரச்சனைக்கும் நிரந்தர தீர்வு என்பது எப்படி 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரேலை இங்கிலாந்து உருவாக்கி கொடுத்தது, அதே போல பாகிஸ்தானத்தை தனியாக பிரித்து வங்கதேசத்தை இந்திரா காந்தி இந்தியா உருவாக்கி கொடுத்தது, அதுபோல ஈழத்திலே வசிக்கக்கூடிய இந்து தமிழர்களுக்கு ஒரு தனி நாட்டை உருவாக்கி கொடுத்தால்தான் இந்தியாவுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். இந்தியாவிற்கு மிகுந்த நட்பு நாடாக, இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு உகந்த நாடாக அங்கே நம்முடைய தமிழீழம் சாத்தியமா? நிச்சயமாக சாத்தியம். இந்த நூற்றாண்டில் இருந்தால் அடுத்த நூற்றாண்டிலாவது நிச்சயமாக சாத்தியமாகும். ஏன்னா அங்க என்றைக்கு சம உரிமை இல்லை என்கிற நிலைமை இருக்கிறதோ அதுவரை இது சாத்தியம் இல்லாமல் போகாது. அங்க 2 தேசிய இனங்கள் தான் புத்தர்கள். ஏன்னா இந்தியாலேயே அங்க எங்க 4 பெருமக்கள், நம்முடைய ஞானசம்பந்த பெருமானே இங்க புத்த மத நாடாக இந்த நாடை தமிழகத்தை மாற்றிய பொழுது அவரே புத்தர்களை எதிர்த்து வாதிட்டு வென்று அனல்வாதம் புனல்வாதம் எல்லாம் நிகழ்த்தி எங்களுடைய ஆழ்வார்களும் நாயன்மார்களும் புத்தத்தை இங்கிருந்து விரட்டி வைத்திருக்கிறார்கள். அதே போல அங்கே நிச்சயமாக 2 தேசிய இனங்கள் இருக்கிறது. ஆகவே அங்கே தனித்தமிழீழம் உருவாவது ஒன்றுதான் இதற்கு நிரந்தர தீர்வு. இந்தியாவுக்கும் நல்லது, உலகத்திற்கும் நல்லது. நன்றி அர்ஜுன் சம்பத், உங்களுடைய பேட்டி. Thank you.